அஞ்சலி செலுத்திக் கொண்டு வந்தோம். என்னை கொண்டவர்கள் அவரை வணங்கி மலரஞ்சலி செலுத்தினோம். எங்களுக்கு பின்னால் வந்த அடுத்தடுத்த தோழர்களெல்லாம் தன்னுடைய பலகரங்களை உயர்த்தி வீர வணக்கம் என்று உச்சரித்துக் கொண்டே அஞ்சலி செலுத்தினார். அப்படி அந்த தோழர்கள் எல்லாம் வீர வணக்கம் செலுத்தி அந்த நேரத்தில் இந்த ராஜேந்திர நகர் அக்கடமே சாந்தி நகர் ஆகிவிட்டது. இந்த சரோஜா நினைவகம் சாந்தி நகரின் 28வது தெருவாக ஆகிவிட்டது. உங்களுக்கு இதே போன்று சென்ற மார்ச் 16 நினைவிருக்கும். சென்ற மார்ச் 16ஆம் தேதியிலிருந்து நாரங்கநாதன் இறுதி யாத்திரை நிகழ்ந்த அந்த மார்ச் 18ஆம் தேதி மாலை வரை அந்த சாந்தி நகர் 28வது தெரு முழுவதும் அல்லது நாரங்கநாதனின் இல்லமாகிய அந்த நந்தனாலயத்திலிருந்து அந்த இறுதி யாத்திரை வரைக்கும் முழுக்க அந்த தெருவே அல்லது அந்த சாந்தி நகரை தோழமை என்ற ஒரு சொல்லால் நிரம்பி இருக்கிறது. அல்லது முழுக்க அந்த தெருவே அல்லது அந்த சாந்தி நகரை தோழர்களால் மட்டுமே நான் நிரம்பி இருக்கிறது என்று சொல்லலாம். எனக்கு இப்போது நினைவுக்கு வருவதெல்லாம் எல்லோரும் தங்களுடைய இறுதி எண்ணெயை செலுத்திக் கொண்டிருக்கிற நேரத்தில் கடைசியாக நாரங்கநாதனின் மகன் திலக் ராமகிருஷ்ணன் தன்னுடைய அஞ்சலியை செலுத்தினார். ஒரு மகத்தான தோழருக்கு அவருடைய ஒரு மகத்தான மகன் செலுத்திய ஒரு மகத்தான அஞ்சலியாக நான் நினைக்கின்றேன். உணர்வுபூர்வமான உரைதான், ஆனால் நிச்சயமாக தன்னுடைய உணர்வுகள் அத்தனையும் திரட்டி ஒரு தோழர் இன்னொரு தோழருக்கு செலுத்திய வீர வணக்கமாக தான் அது இருந்தது. திலக் ராமகிருஷ்ணன் தன்னுடைய இறுதி அஞ்சலியின் உரைகளை இப்படி முடித்தார். என்னுடைய அப்பா ஒரு கம்யூனிஸ்ட், என் அம்மாவின் கணவர் ஒரு கம்யூனிஸ்ட், நாங்களெல்லாம் கம்யூனிஸ்டுகள். தோழர் அப்பாவுக்கு வீர வணக்கம், சிவவணக்கம் என்று கூறி அவர் தன்னுடைய அஞ்சலி உரையை முடித்தார். நண்பர்களே, இந்த வெயில் காலத்திற்கு அல்லது இந்த வெயில் காலத்திற்கு இத்தனை கொடுமை என்று தெரியவில்லை. நாம் இதே வெயில் காலத்தில் இதே மார்ச் மாதத்தில் நாம் தோழர் நந்தலாலாவை இழந்தோம், நாரூபுவை இழந்தோம். அதே போல தோழர் கரிசு கிருஷ்ணசாமியை இழந்தோம். இன்னும் சற்று 25 மார்ச் 16 போல 24 மார்ச் 16 நாம் நினைத்து பார்த்தால் சரோஜா நிலையத்தில் நிர்வாகிய சங்க தொழிற்சங்க அரங்கிலே இருந்த நாரங்கநாதனுக்கு பாராட்டு விழா உங்களுக்கு நினைவிருக்கக்கூடும். இதே மார்ச் 16ஆம் தேதி தான் ஊவேசா விருது பெற்றதற்காக நாரங்கநாதனுக்காக தமிழ்நாடு முற்போக்கு சங்கம் தன்னுடைய பாராட்டு விழாவை நிகழ்த்தியது. இப்படியாக தொடர்ந்து இந்த மார்ச் 16ஆம் தேதி நினைவுபடுத்துகிற வகையிலே தான் இந்த முதல் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது என்று நான் சொல்கிறேன். நாம் நாரங்கநாதனை எப்படியெல்லாம் நினைவேந்தலாம், எப்படியெல்லாம் அவருக்கு அஞ்சலி செலுத்தலாம் என்பதற்கு ஒரு சிறிய அடையாளமாக கலைப்பதிப்புகள் வெளியிட்டிருக்கிறது. இந்த பூமலச்சாலையில என்ற புத்தகம்
உட்படுத்தி அல்லது உதயசங்கரையும் உட்படுத்தி 41 பேர் தங்களுடைய நினைவஞ்சலியில் செலுத்தி இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நானும் அவருக்கும் உள்ள தொடர்பை ஒரு புகைப்படத்தின் வாயிலாக அஞ்சலி செலுத்தி ஒரு வகையில் தங்களை தாங்களையும் அல்லது தாங்களும் நாரகுநாதனும் இருக்கிற ஒரு நினைவையும் அவர்கள் ஆவணப்படுத்தி இருப்பதாகவே நான் நினைக்கின்றேன். சொல்லப்போனால் இந்த புத்தகத்திலே இருக்கிற ஒரு PDF வடிவத்தை ஏற்கனவே பாப்பாவுக்கு செல்வமணி எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த PDF வடிவத்தை நான் வாசித்த அந்த இறைவிலேயே நான் இந்த கூட்டத்தில் நான் ஏற்றுக்கொண்டிருக்கும் பேசி அல்லது அஞ்சலி நான் நிகழ்த்திவிட்டேன் என்று நான் நினைக்கின்றேன். மறுபடியும் இந்த 41 பேரின் நினைவஞ்சலிகளை நான் புரட்டி பார்க்கையில் ஒவ்வொருவரும் எழுதியிருக்கிற புகைப்படம் சார்ந்த அந்த சிறு பத்திகளின் அல்லது கட்டுரைகளின் தலைப்பை பார்த்தாலே மிகவும் அருமையாக இருக்கிறது. சில தலைப்புகளை சொல்லி பார்த்தார்கள். அது இந்த மேடையில் இருக்கும்போது நான் புரட்டி பார்த்து நினைவுபடுத்திக் கொண்டேன் என்றால், சக்தி வேலாயுதம் தன்னுடைய கட்டுரைக்கு தோழரிசம் என்கிற ஒரு சொல்லை கையாண்டிருக்கிறார். எவ்வளவு அழகான சொல்லாக்கம் தோழரிசம் என்பது. தோழரிசம் என்றால் கம்யூனிசத்தின் மாற்று சொல்தானே தோழரிசம். அந்த சொல்லை அவர் ஒரு கவிஞராக உணர்வதால் மிக அழகாக அந்த கட்டுரைக்கு வைக்க முடிந்திருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். சக்தி வேலாயுதத்தின் அந்த கட்டுரைக்கு அடுத்த கட்டுரையாக பூ உதிர்வதை போல என்று பாமணி அவர்கள் தன்னுடைய புகைப்படம் சார்ந்த அஞ்சலியை செலுத்தி இருக்கிறார்கள். உங்களுக்கு அல்லது நம்மை போன்ற நாரம்பநாதர்கள் தொடர்புடைய எல்லோருக்கும் நாரம்பநாதர்களுடைய முதல் புத்தகம் நினைவிருக்கும். அவருடைய முதல் புத்தகத்தின் பெயர் கூட கனவில் உதிர்ந்த பூ என்பதுதான். இலைகளெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் தன்னுடைய வசந்த காலத்திலே துளிர்த்து விடுவதைப் போல ஏன் இந்த பூக்களெல்லாம் உதிர்ந்தாலும் மறுபடியும் ஏன் பூத்து விடக்கூடாது? நாரகுநாதன் என்கிற பூ நம்மிடையே ஏன் மறுபடியும் மலர்ந்து விடக்கூடாது என்கிற அளவிலே தான் அந்த தலைப்பு என்னை நினைவூட்டுகிறது. இன்னொரு கீராவின் வழித்தோன்றல் என்று ஒரு தலைப்பட்டிருக்கிறார். நம்மிடையே இருக்கிற உதயசங்கர் அல்லது சற்று முன்பு நீங்கிய சாரதி கொண்டவர்கள் எல்லாம் அந்த கீழாவின் வழிகாட்டலில் அந்த கரிசல் காட்டிலே இருந்து புறப்பட்டு வந்த படைப்பாக இருந்தார். பெருந்தவர் நாருக்கு திசை காட்டி என்கிறார். நாருவை போன்ற திசை காட்டிகளெல்லாம் மேலும் நமக்கு எதிரே அல்லது நம்மிடையே இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். மலரிலும் மென்மையான மலம் என்று ஒரு தலைப்பு நம்முடைய பேசிய மணிகண்டன் அவருடைய நிறத்தை பற்றி சொல்லியிருப்பார். நான் அவருடைய நிறத்தை போல அவருடைய சிரிப்பை என்னுடைய நிலையை வைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஒர்த் எமிரேட்டிங் அப்படி என்பார்கள். ஒர்த் எமிரேட்டிங் என்றால் பின்பற்றத்தக்க என்று நான் ஒரு தேசமாக தெளிவாக நான் மொழிபெயர்க்கலாம். நான் எப்போதும் எமுலேட் செய்கிற வேலை தான் தோழர் ஆரம்பு நம்முடைய இருந்து கொண்டிருக்கிறார். நான் அவருடைய சிரிப்பை பற்றி குறிப்பிட்டேன். எப்போதுமே மாறாத ஒரு சிரிப்பு, எந்த சூழலிலும் அப்படியே இருக்கிற ஒரு மலர்ந்த சிரிப்பு. இப்போது என்னுடைய பழைய கவிதை ஒன்றை நான் நினைவுபடுத்திக் கொண்டேன் என்றால், நான் புத்தரை பற்றி ஒரு கவிதை எழுதியிருப்பேன். ஒரு சிறிய கவிதை. என்னுடைய எல்லா கவிதைகளையும் போல்
இந்த கவிதை ஒரு சிறிய கவிதை தான். அந்த கவிதை எப்படி செல்லும்? நான் புத்தரை போல நின்று பார்த்தேன், தொடரவில்லை. நான் புத்தரை போல அமர்ந்து பார்த்தேன், ஏறவில்லை. நான் புத்தரை போல சிரிக்க முயன்றேன், இப்போதும் புத்தர் தான் என்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்தார். நான் நாளும் சிரிப்பையும் எப்போதும் இப்போதும் கூட அதே சிரிப்புடன் இருப்பதாக நான் நினைத்திருக்கேன். நான் ஒரு வகையில் இந்த புத்தகத்தின் மூலமாக, தலைப்பதிப்பத்தின் மூலமாக அவருக்கு உரிய அஞ்சலியை நாம் செலுத்த துவங்கி இருக்கிறோம் என்று தான் நான் நினைக்கின்றேன். நாம் எல்லாம் அவருக்கு செலுத்த வேண்டிய அஞ்சலி என்பது அவரை நாம் அல்லது அவரே போல நம்மை எல்லாம் நாளுமுறையாக ஆக்கப்படுவதுதான் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய புத்தகங்களை போல நாம் எழுத வேண்டும். நீங்கள் அவருடைய யானை சொப்பனம் என்ற புத்தகங்களை நீங்கள் வாசித்திருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அவருடைய தட்டச்சு காலம் அல்லது ஜமீலாவை அறிமுகப்படுத்தியவன் அல்லது வேண்டுதலும் அல்லது நிலம் நீர் மக்கள் என்ற புத்தகங்களை போலலாம் இங்கிருக்கிற தோழர்கள் அல்லது என்னை போன்ற அல்லது எனக்கு பின்னால் என்ற படைப்பாளிகள் எல்லாம் எழுதி தன்னுடைய படைப்புகளை இந்த சமூகத்தின் முன்னால் வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். நான் அல்லது பேராசிரியர் ராமச்சந்திரன் போன்றவர்களெல்லாம் அஞ்சலி செலுத்துவதோ அல்லது மேடையிலே பேசுவதெல்லாம் இருக்கட்டும். இந்த மேடையிலே பேசியவர் 4-5 பேர்களில் மிக இளம் 3 பேர்களை நான் மிகுதியாக இதுதான் விட்டு சென்றிருக்கிற ஒரு அருமையான ஒரு அடையாளம் அல்லது அவருடைய காலடி சுவடி என்று நான் நினைக்கின்றேன். எப்போதும் போல மிக அருமையாக பேசுகிற சூடாமணியை நாம் அறிந்திருப்போம், அல்லது இளமுறை அக்காவின் பேத்தியான குழந்தையை நாம் அறிந்திருப்போம், அல்லது காயத்ரியை நாம் அறிந்திருப்போம். நண்பர்களே, நீங்கள் அந்த 5 அல்லது 3 சிறுமிகளில் யாரோ ஒரு சிறுமி தன்னுடைய பள்ளியிலிருந்து தன்னுடைய பள்ளி சீருடையிலேயே நேராக மேடையிலே வந்து இந்த அரங்கிலே தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி விட்டு போனார். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், மில் தொழிலாளர்கள் எல்லாம் அவருடைய சீருடைகளிலே தான் அந்த மில் கேட் மீட்டிங்கள் எல்லாம் கலந்து கொள்வார்கள். இப்படியாக தன்னுடைய பள்ளி சீருடைகளோடு ஒரு சிறுமி வந்து தனக்கு அஞ்சலி செலுத்துகிற ஒரு புதிய முன்மாதிரியை உண்டாக்குவதாகத்தான் நாரதன் இருந்திருக்கிறார் என்று நான் சொல்லுவேன். நான் நாரதனை வேறு எப்படியெல்லாம் நினைவு கொள்ளலாம் என்றால், என்னுடைய கலைப்பதிப்புகளின் கட்டுரையிலே குறிப்பிட்டது போல இதுவரையிலே அல்லது சென்ற 16ஆம் தேதி வரை அவர் எனக்கு நாடுவாகவும் நான் அவருக்கு கல்யாண சுந்தரமாகவும் அல்லது கல்யாணி அண்ணாச்சியாகவும் இருந்ததெல்லாம் போய் அந்த 16 அல்லது 17 அல்லது 18 நாடுமுறை எனக்கு தோழராகவும் நான் அவருக்கு தோழராகவுமே மாறிவிட்டதாகவே நான் நினைக்கின்றேன். அந்த கட்டுரை அல்லது பத்தியை நான் எப்படி முடித்திருப்பேன்? நாங்கள் இப்போது தோழர்கள் என்று முடித்திருப்பேன். மீண்டும் அந்த கடைசி வரியை உறுதிபட சொல்லி நாம் இப்போது தோழர்கள், நாங்கள் இப்போது தோழர்கள் என்று சொல்லிவிடுவது